வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த கிச்சனில் நாம் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூரி கிழங்கு மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க பூரிக்கிழங்குக்கு, அதனால. அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அப்புறம் ஒரு 4, 5 பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. பூரிக்கிழங்கு அவ்வளோ காரமாக இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி. கருவேப்பிலை வேணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு. அவ்வளோதான். நம்ம சமைக்க தொடங்கிடலாம். சும்மா ஒரு 1 2 தேக்கரண்டி ஊற்றிக்குவோம். ஓகேவா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு, சீரகம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுருங்க. இந்த பூரி கிழங்குக்கு கடலைப்பருப்பு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட போடலாம். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டுட்டு நீளமாக வெட்டி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூரி கிழங்குக்கு எது டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வெங்காயம் தான். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ வெங்காயத்தை போட்ட உடனே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வதக்கியிருப்பேன், அது போதும். அது கலர் ஆகி ப்ரௌன் கலர் ஆகும்ல, அப்படிலாம் வேணாம் நமக்கு. ஓகேவா? கொஞ்சம் அது வெங்காயம் வெள்ளையாகவே இருக்கிற இந்த நேரத்தில் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் வேகும். நம்ம வெங்காயத்தை பெருசாக வதக்கல இல்லை, இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்து ஒரு மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க நல்லா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்க ஒன்றும் பாதிமா அப்படி பொடிச்சு இதில் போடணும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாது. போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு சிலர் தக்காளி சேர்ப்பாங்க. அது வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும், தக்காளி சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கன்னா வதக்கும் போது வதக்காதீங்க. ஏன்னா வந்து பூரி கிழங்கு மசாலாவில் தக்காளி முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தக்காளி இல்லாமல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்றவங்க இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில இடத்துல இதோடு நிறுத்திடுவாங்க, இது பூரி கிழங்கு. ஆனால் நம்ம ஒரு சில இடத்துல ரோட்டு கடையிலலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல டேஸ்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, கடலை மாவு கொஞ்சம் நிறைய வேணும், உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்குது, நிறைய வேணும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்துட்டு இந்த கடலை மாவு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில நேரம் நம்ம தண்ணி ஊற்றுறது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு, இது திக்காகணும் அப்படின்னும் போது கடலை மாவு போடலாம். கடலை மாவு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலி பூரி கிழங்குக்கு. லைட்டாக தண்ணியில் கரைச்சி இந்த கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தண்ணியாக இருந்திருக்கும், இப்போ எப்படி திக்காயிடுச்சு பாருங்கள். அது கடலை மாவு மகிமை தான். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கிண்டி இறக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சுட்டு இந்த சூடு ஆறுறதுக்குள்ள சுட சுட பூரி போடணும். பூரி எப்படி புஷ்ஷுன்னு போடுறது அப்படின்றது இப்போ சொல்கிறேன். பூரிக்கு மாவு பிசையும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம்ல, அது மாதிரி இப்போ இல்லாமல் இந்த மாவு டைட்டாக பிசைறீங்க பிசைஞ்சுக்கிட்டா தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு எப்படி உப்பி வரும். நமக்கு தேவையான அது மட்டும் கிடையாது, நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா பூரி நல்லா வரும்போது ப்ரௌன் கலரில் வரும். அது பார்க்க அழகாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டோன்னா தான் அது புஷ்ஷுன்னு வரும். அது வரத்துக்கு லேசாக இப்படி அமுக்கி அமுக்கி விடுங்க ஒரு ஓரமாக. அவ்வளோதான். இதுதான் நான் சொன்னேன். பூரியில இதுதான் அழகு. வெள்ளை வெள்ளையா இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால இப்படி போட்டுருணும். புசு புசு பூரியை இப்படி பிச்சு இப்படி எடுத்து இப்படி ஒரு வாயில வச்சிங்கன்னு வைங்க, வேற லெவல்ல இருக்கும். எப்பவுமே பூரி கிழங்குக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் கிழங்கு நம்ம வீட்டில் சரியா வராது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பண்ணுறதும் இப்படி முடிச்சிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் வாவ் அப்படின்னு அசந்துருவாங்க. ஸோ நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணி கொடுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பயணிப்போம்.